வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்தி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்டம்பிள் காய். ஸ்டம்பிள் காய்ன்றது எப்படி சொல்கிறதுனா ஒரு கேமுங்க. பாருங்கள், பார்க்க போக தெரியும். அது இல்லாமல் இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆல்சோ எனக்கு ப்ளீஸ் நீங்கள் தான் ஆதரவு தரணும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Easy go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால என் ஓன் வாய்ஸை நான் எப்படி சொல்கிறது கொடுக்கறதுக்கு விருப்பப்படல. இந்த வீடியோக்கு ஒரு 300 வியூஸ் வந்தால் போதும். நான் என் ஓன் வாய்ஸை அடுத்த வீடியோலேருந்து போடுவேன். அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, என்ன மேப் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ. சரி ஓகே, மேப் சூஸ் ஆகுது. மை ஜங்கிள் ரோடு. என்னோட பேர் பாருங்கள், அதில் TN29 கில்லர். இங்கே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா எனக்கு கொஞ்சம் பழைய மாடல் ஃபோன்னால லைட்டாக லேக் அடிக்கும். ஓகேவா, நடுவில் வரும் லைட்டாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கேம் மட்டும் தான் அப்படி ஆகும். மற்ற கேம்லேருந்து எல்லாம் சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஐயப்பா சளி வேற பிடிச்சிருக்கனால ஒரு மாதிரி தொண்டையே சரியில்லை. ஐயோ பாருங்கள், ஐயோ கீழே வந்துடும். இது என்ன ரூல்ஸ்னால், அங்கே மேலே குவாலிஃபையாக 16 இருக்கா. இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு 16 பேர் யார் ஃபைனல் லைன் டச் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டு செட் ஆகுங்க. மொத்தமாக 3 ரவுண்டு. இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். கடைசி ரவுண்டில் வின் பண்ணுறவங்க கடைசி ரவுண்டு, அவ்வளோதான். கடைசி ரவுண்டில் வின் பண்ணுறவங்க வின்னர். சரி வாங்க, இந்த மேப் தான் கொஞ்சம் கஷ்டமான மேப்பு. எப்படியாவது தாண்டியா கைப்புள்ள எப்போ ஜஸ்ட் தாண்டியாச்சுங்க. ஓகே, இப்போ இந்த சேர்த்து இடமா கல் மேலேயே போக ட்ரை பண்ணுவோம். ஐயோ கீழே விழுந்துட்டோம். சரி வா டக்குன்னு போவோம். 5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க ஏற்கனவே. 6 7 நம்ம செலக்ட் அவ்வளோதான் குவாலிஃபை ஆகும். அவ்வளோதாங்க குவாலிஃபை ஆகலாம். அப்புறம் இன்னொன்னா மற்றவங்களெல்லாம் ஸ்பெக்டேட் பண்ணலாம். அவ்வளோதான், சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். யாராவது த்ரிஷா கேசி தமிழ்நாடு பிளேயர் நினைக்கிறேன். பை பாய். எப்படியும் எலிமினேட் ஆகிட்டா. இதுக்கு மேலே என்ன போகுது. சரி ஓகே, இப்போ பாருங்க 32லேருந்து 16 தான் ரிமைனிங்கு. இப்போ 16க்கு அடுத்த ரவுண்டு வரும். அடுத்த ரவுண்டு என்னன்னு பார்ப்போம். லோடிங், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. என்ன மேப், இதில் நிறைய மேப் இருக்குங்க, பார்க்கலாம். இந்த மேட்ச் கடைசியில் வின் பண்ணுவோம்னா இல்லையோ தெரியல. பரவாயில்ல, வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த வீடியோ போடுறது உறுதி. ஓகேவாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஷயம் முறைக்கிட்டு போகிற மாதிரி இந்த வீடியோ தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீடியோ அப்லோட் ஆகுதாங்க. ஓகேவாங்க, இந்த மேப் வாட்டர் பார்க் மேப்புங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். வாங்க பாருங்க, ஸ்லைடில் போகிற மாதிரியே இருக்கும். பாருங்க. ஐயோ, இங்கே தான் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், கரெக்டாக அடி வாங்கிட்டேன். பாருங்க, நிறைய பேர் அப்படியே பாம்லாம் வருங்க. சூப்பராக இருக்கும் இந்த மேப்பு. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நீங்கள் அப்புறமா வேறு என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறதில்ல. வாங்க கேமை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க, இந்த மேப்பை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முடிக்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் விளையாடி இந்த மேப்பை முழுசாக முடிச்சதா சரித்திரமே இல்லைங்க. இந்த வாட்டி முழுசாக முடிப்போனான்னு பார்ப்போம் வாங்க. ஏன்னா கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு கஷ்டமாக இருக்கும். வாங்க, அப்புறமா இந்த கேமோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, அப்புறமா உங்கள் கருத்து கணிப்பை நான் யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணலாம். எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் ஒரு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா சார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த மேப்பு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக விளையாண்டுருக்கேன். இருங்க, இது வரைக்கும் இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லைங்க. ஆமாங்க, முடிய போகுது. அடி வாங்காமல் போயிடுறா கைப்புள்ள அடி வாங்காமல் போயிரு. 4 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் 3 பேர் தாங்க செலக்ட் ஆகிடுறா கைப்புள்ள. எஸ், நம்ம தான் எல்லாம் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். உங்களோட இதால் நான் இந்த லெவலில் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன லெவல் வருதுன்னு பார்ப்போம். நரிமண்டையா, நீலாம் தோத்துட்டடா, அந்த பண்ணி ஜெயிச்சிட்டான்.
ஓகே வாங்க இப்போ அடுத்த ரவுண்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், சார்ஜ் வர 24 தான் இருக்கு. என்ன பண்ணுறது, சீக்கிரம் வாங்க. இந்த ஒரு வீடியோ என் ஃபஸ்ட்டு வீடியோங்க. நீங்கள் தான் சொன்ன, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் சப்போர்ட் மீ. லேசர் ட்ரேசருங்க, இது ரொம்ப கஷ்டமாக வருது. இதில் வேணா 2 வாட்டி ரவுண்ட் கிராஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோமோ தெரில. பாருங்க, அந்த லேசரில் பட்டா தீஞ்சு போயிடுவாங்க. இவங்க எவனாவது நேரில் தீரான் கண்ணு முன்னாடியே தீஞ்சு போகிறானான்னு பார்க்கலாம். ஓ மை காட், பாருங்க நிறைய லேசர் அப்புறம் வந்துனே இருக்குங்க. லேசராக வரும், அது பாட்டுக்கு வந்துனே இருக்கும். பாருங்க இந்த சைடு ஒன்று வருதா, இந்த சைடு 2. இந்த மாதிரி வந்தால் எப்படிங்க தாண்டுறது? அதுக்கப்புறம் சரி தாண்டி சறுக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த கீழேயும் விழக்கூடாதுங்க. இது பாருங்க, திடீர்னு நிறைய வரும். அப்புறம் ஏற்கனவே 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் எலிமினேட் ஆக போகிறாங்களோ தெரியலையே. எலிமினேட்டில் நானும் ஒருத்தனா இருப்பணும். ஐயோ, அதுவும் பயமாக தான் இருக்குது. வின் பண்ணவனா மாட்டேனான்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம் கடைசியில் என்ன நடக்குது. நம்ம கையிலையா இருக்குது. 2 பண்ணி இருக்கான், ஒரு ஆவி பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, அப்புறம் ஒருத்தர் இருக்கான் அந்த கேப் போட்டவன். என்ன போகுது, எவனாவது தீவானான்னு பார்க்குறேன், தீய மாட்டேன். கேப் போட்ட திஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான் கருகிடுவோங்க. அந்த பொண்ணும் கீழே விழுந்துருச்சு. பொண்ணு கீழே விழுலையா? பொண்ணும் திஞ்சிருச்சு. ஐயோ பண்ணி நானும் பேய் 3 பேர் தான். ஐயோ எலிமினேட் ஆயிட்டுங்க. ஓ மை காட், அந்த ஆவி பையன் ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே, இன்னொரு வாட்டி ஜெயிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.